ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விக்கி அண்ட் லக்கி சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பானிபூரி விற்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்கி காட்டு லக்கியாத. ஸோ பீச்சில் போயிட்டு பானிபூரி விற்றா ஹோம்மேட் பானிபூரி ஒன்லி அட் 10 rupees. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பானிபூரி எல்லாமே செஞ்சு எல்லாமே வச்சுருக்கோம். சரி, இது போய்ட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து, அதாவது நானும் லக்கி சேர்ந்து பண்ண போகிறோம். இனிமேட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ அதாவது எப்படின்னா, அங்கே போய்ட்டு இப்போ நம்ம வீட்டில் ஒரு ப்ராடக்ட் செஞ்சுருவோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செல் ஆகுதா இல்லையா, செல் ஆகுதுன்னு எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் நாளைக்கு? இது வந்து நாங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கினோன்னா, உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கு 1/2 கிலோ வாங்கணும். அடுத்தது ஒரு புதினா கட்டு வாங்கணும், ஒரு கொத்தமல்லி கட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து 20 ரூபா. விக்கியா போய் டோட்டல் பண்ணிட்டு வா. 45 ஆச்சு. சாட் மசாலா 25 rupeesக்கு வாங்கணும். 70 ஆச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ஃபுல்லாக போடலை, பாதி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம், அதில் பாதி தான் போட்டோம். ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 ரூபா நாங்கள் கிட்ட தான் 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பானை அந்த பூரிலாம் வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட இருந்தது. பார்ட் லஞ்சுக்கு நான் பண்ணது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதுவே இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம பண்ணிட்டோம். பூரி எத்தனை செஞ்சுருக்கோம் இன்னைக்கு? பூரி வந்து 150, 170, அரௌண்ட் 170 பூரியில் செஞ்சுருக்கோம். ஒரு பிளேட்டு 10 ரூபா, 4 பீஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ செல் ஆகுது, எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்றது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:15 ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போயிட்டு செல் பண்ணிவிட்டு எப்போ முடியுது, செல் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வண்டியிலே வச்சு தான், வண்டி மேலே வச்சு தான் நம்ம விற்கலாம் ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டைம் வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எவ்வளோ வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணியிருப்போன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வரப்போகுது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஆமாம். அடுத்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். அப்புறமா இப்போ பேக்ரவுண்ட் எத்தனை பிளேட்டுப்பா? 2 பிளேட். அதுவே சிவி பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கை காட்டு சிவி நான் வரட்டாவா? இது பாரு, இது நீ இது நான் 2 கையில் பண்ணுறேன். நீ வீடியோ இது ஒரே பிளேட்லையா? வச்சிரும் 3 4 8 பழத்தை வச்சிரும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தாச்சு. நாளைக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக லக்கி செம்ம வேலையாக இருக்கா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்குன்றதுனால எங்களால் ப்ராப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. ப்ளஸ் கஸ்டமரும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. பார்சல் இல்லை பாப்பா. அங்க போயிட்டு வருவோம், பரவாயில்லையா? எங்க அங்க கான்ட்ராக்ட் ப்ரோ? சரி சரி வை வைங்களா? அப்படி விட்ற ஆளு இல்லை. நான் தான் அங்கேருந்து சேஞ்ச் இல்லை ப்ரோ.
ஜிபே பண்ணிடுவோம். நான் கேட்டேன் அவங்க ஜிபே பண்ணிவிடுவா பேலன்ஸ் வேணாம். அந்த ப்ரௌனி விற்கிறாங்களே அப்படி ஜிபே பண்ணிக்கலாம் 87 78 91 0508 8 ப்ரோ. இப்போ அவங்ககிட்டயும் வாங்கினா அவங்ககிட்டயும் வராது விக்னேஷ் 20 ரூபாயா? அவங்களும் வாங்க சொன்னாங்களா தெரிஞ்சவங்க பானிபூரி ஓகே ப்ரோ. ஒன்று 4 பானிபூரி 10 ரூபாவா மறக்காம பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுறியா பாப்பா? இல்லை 3 தான் இருக்குது, அதை வச்சு தான் ஓடினு இருக்கோம். அதை நான் எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ போனோடனே சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். விற்கிறாங்க அவங்க எங்கள்கிட்ட நம்மள்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. அதனால் கூச்சிக்காதீங்க, ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு சேல்ஸ் போகும்னு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து 170 பானியில் இன்னும் ஒரு 30 பானிபூரி கிட்ட தான் இருக்குது. எல்லாம் தகவலும் ஓடிடுச்சு. ஸோ நான் கன்க்ளூஷன் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், என்னால் வாய்ஸ் ஓவர் நான் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வீடியோ எடுத்து முடிச்சுட்டு. முன்னாடியே டேட் பண்ணிட்டுனா நான் தான் டேட் வாங்கிடுவேன். சாப்பிட்டாச்சா? சாண்டி சந்தி நான் 8 பீஸ் வச்சுருக்கேன். வை 20 rupees வச்சுருக்கோம். 8 பீஸு 20 ஹலோ நீ என்ன ஐயோ ஊர்ல நாளைக்கு இருக்க? ரைட் போயிடுச்சு. ஓ சரி சரி ஓகே அப்படியே வாஷ் பண்ணுறேன். உங்கள் வீட்ஸை நீ வச்சுக்கோ, வீடியோ எடுத்து. சாயங்காலம் தான் டியூட்டி முடிச்சு அப்படியே இப்படி வந்தேன். ஒரு பிளேட் மட்டும் வாஷ் பண்ணி வைக்க, அவ்வளோதான் நம்மள்ட்ட. ஏதோ செஞ்சு வச்சிருக்கா, போயிட்டு தான் என்னன்னு பார்க்கணும். அப்படியே வந்துட்டு குளிச்சு இப்படி வந்துட்டு போதும், ஏன் அது ஒரு அவ்வளோதான். ஒரு பிளேட்டு தான் வரும். மசாலா அவ்வளோதான், தீர்ந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கிறேன். சரி போதும், அதெல்லாம் முடிச்சுட்டு. ஒரு நாள் கூப்பிட்டுமா அவனும் வச்சோம், அப்படியே நாங்களாம் ஒன்றா வரோம். இல்லை ரிசல்ட் இருந்துச்சு. மசாலா கட்டு, தூக்கி கட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வைக்கும். எங்கே எந்த லைட்டு வரும்? டுவெண்ட்டி 87 78 91 0508.
கற்று வைக்கிறாங்க லக்கி. நம்ம போட வச்சிருக்கோம். பண்ணுறியா எடுக்கிறியா? ஓரளவுக்கு எடுத்துன்னு தான் இருக்கேன். சூப்பர் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே சண்டானா இங்கே வரலாம். இப்போ எடுக்குதா? அவ்வளோ சூப்பராக ஒரு பிளேட் வரும். சேம் நம்மள மாதிரி அவங்க ஸ்கூட்டி தான் விற்கும். கலரு அந்த பொண்ணு எங்கடி இது வராங்க 100 வயசு அந்த பொண்ணுக்கு. அதுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் நானே யார்கிட்டயாவது. இந்த பொண்ணுகிட்ட வந்து யாரும் அனுப்பியிருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு அந்த அக்கா அனுப்பிட்டாங்க. இந்த அக்கா ப்ரௌனி விற்கிற அக்கா தான். என்ன பாப்பா இன்னொரு பிளேட்டு போதுமா? நல்லா இருந்துச்சா? After tasting our pani puri, customers be like, சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. யார் சொன்னேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட? ஆ ஓ சரி சரி. தேங்க்ஸ் பாப்பா. இல்லை அப்படியே அது மேலே வச்சுருக்கேன். ₹20 வச்சுட்டோம். இல்லை அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. 4 இல்லை 10 ஒரு பிளேட் 4 தான் வரும். அதுக்காக அதில் எவ்வளோ இருக்குது? அதை அப்படியே கொடுத்தாலும் காலி பண்ணிடுவாங்க. இன்னும் 2 வச்சு இல்லையா? நல்லா இருக்கா? இந்த இது அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக முடிஞ்சு. நம்ம இதான் லக்கி நம்ம முக்கியமானது. இதுக்கு போகணும். ஜிபே நம்பர் 87 இது ஓப்பன் பண்ணுறது நோக்கி 87 87 87 78 87 78 78 91 91 0508 05 08. ஒரு வழியாக லக்கி எப்போ நம்ம சாப்பிட்றோமோ 7:10 ஆமாம் 7:10 இப்போ கரெக்டாக 8:13 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பானிபூரியுமே நம்ம காலி பண்ணிட்டோம். இன்னும் after sold all pani puris, வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு எனக்குள்ளே இருந்தது. கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல். ஸோ இப்போ காலி பண்ணிட்டு இப்போ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வித்தின் ஒரு 1 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இதோட பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 எடுக்கிறோம். ஸோ இருங்க வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் பேலன்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுறோம், எப்படி எப்படிலாம் ஆச்சுட்டு கைஸ் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைம் 8:30 ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா 1 ஹவரில் வந்து ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி இலக்கிறது உனக்கு? நீ சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக இருந்தது. பயம் இல்லை, நர்வஸாக இருந்தது. வாங்குவாங்க இவன் இங்கே சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி நான் வந்து கூப்பிட்றேன் வாங்க பானி 10 ரூபா பானி ஹோம்பேட் பானி நான் கூப்பிட்றேன்னு சொன்னான். ஒரு ஆளை கூட போய் கூப்பிடலாங்க. கூப்பிடுன்றேன், கூப்பிடவே இல்லை. அப்புறம் அது நல்ல வேலை எழுதி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்களாவே வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க.
ப்ளஸ் அப்புறம் ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட மட்டும் நான் கேட்டேன் அவங்களுமே இல்லை 3 ஆள்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு ஆள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்து வைங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இது பண்ணிட்டு நம்ம மினிமமாக 10 ருபீஸ்லேருந்து கொடுக்குறதுனால எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. சின்ன குழந்தைலாம் வந்து கேட்டு எங்கேலேருந்தோ பார்த்துலாம் நமக்கு அங்கே பலூன்லாம் போட்டு சுட்டு அந்த பலூன் ஷூட்டிங்லாம் இருக்கும்ல, அந்த கேம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்கள்லாம் அனுப்பி விட்டு பானிபூரி வாங்கிட்டு வான்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அங்கேயே வந்து இன்னொருத்தர் கொஞ்சம் நார்த் இந்தியன் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே மிச்சது யாருமே போகல. லெக்கியோட டேஸ்ட்டு கை பக்குவத்தில் நல்லா சூப்பராக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டாஸ்க் இருக்குது. ஸோ அது என்ன டாஸ்க்குன்றது ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டாஸ்க் பண்ணலான் இருக்கோம். அதிலே நான் க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருந்தது. உனக்கு? எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் 2 பேருக்கும் நர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்னன்னா நான் பிளான் போட்டு திரும்ப சரி பரவாயில்ல பானிபூரி போகலன்னு நைட்டு டின்னர் இதே வச்சுக்கலான்னு. கடைசியாக ஒன்று கூட நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஒன்று கூட டேஸ்ட்டே பண்ணல. நான் கரெக்டாக முடிஞ்சிட்டு மசாலா பானி பூரி ஏன் விக்கி இவன் அப்பயே சொன்னான். இன்னும் கொஞ்சம் இவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு போயிடணும் பானிபூரின்னு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நான் ஃபஸ்ட்டு 200 பிளான் பண்ணோம். 200 எல்லாமே எடுத்து வெளியே வச்சிட்டோம். அப்புறம் இவ தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் 200 போகும் அது வீணாயிடும்னு சொல்லி. அப்புறம் 150 அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக 150 வந்து இது பண்ணி வைத்தோம். பட் ஸ்டில் 200 எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே அந்த மசாலா வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்தது 150க்கு. ஸோ எல்லாமே காலி. ஸோ அதனால் இதுவே எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஒருத்தவங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு திரும்பி இன்னும் ஒரே கஸ்டமர் 2-3 தடவை வாங்கி 5 தடவை சாப்பிட்டாங்க. 5 பிளேட்டு 50 ரூபா சாப்பிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு இது பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியாக ஒரு 5 பிளேட் சாப்பிட்டாங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க தான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணாங்க நம்மளோட. ஆமாம். அப்புறம் அதான் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா போச்சு. ஸோ வேறு ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறோம். அன்டில் தென் பாய்.